இன்றைக்கி மத்தியான சாப்பாடு பாருங்கள். பாவக்காய் காட்டிலேருந்து பிடிக்கிட்டு இருந்தில்ல, அந்த காயை பொரித்து வச்சு ரசம், தக்காளி ரசம் வச்சேன். சாப்பாடு வச்சுருக்கிறேன். இப்போ அதை சாப்பிட பாவக்காய், அந்த பாவக்காய் தான் பொரிச்சு வச்சுருக்கு. தேங்காய் போட்டு பொரியல். சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி நீங்களும் இப்படி தக்காளி ரசம் வச்சு பாவக்காய் பொரியல் பண்ணி சூடு ஆறாமல் சாப்பிட்ணும். அதில் இருக்கிற சுவையே வேறு. சூப்பராக இருக்குது. ரசம்லாம் முங்க ஊற்றி சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த ரசம் புளிப்பு. ஒரு நாளைக்கு இந்த ரசம் வீடியோ